guys, welcome to all. This is our tea in healthy kitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்பு. இது எனக்கு எங்கள் அத்தை சொல்லி கொடுத்த ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். 2 பத்தை தேங்காயை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம். இது கூட மாங்காய் ஒரு கொட்டை 2 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி அம்மா தான் மீன் குழம்பு வச்சிட்ருக்காங்க. ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய அளவு தக்காளி பழம், கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா. இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வெந்தயம், ஜீரகம் இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி கைஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது நல்லா வறுத்துக்கோங்க. இந்தளவு வறுத்ததுக்கப்புறமா தேங்காயை வதக்கக்கூடாது, அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கல்லுப்பு, 1/2 குழிக்கரண்டி கொத்தமல்லி பொடி, தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், 1/2 குழிக்கரண்டி மிளகாத்தூள். இதை நல்லா கையில் கரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கடாயில் 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் விட்டு கொஞ்சமாக தாளிப்புக்கு வெந்தயம் ஜீரகம் தாளிச்சிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கணும். மீன் குழம்புல வதக்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். பச்சை மிளகா, எடுத்து வச்சிருந்த தக்காளி பழம், அப்புறம் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். மீன் குழம்போட ஃப்ளேவரே இதில் இருந்து தான் வரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கரைசலை இதோடு ஆட் பண்ணி மாங்காயை போட்டு மூடி வச்சுருங்க. இதை பச்சை வடை போகிற அளவு கொதிக்கணும். பச்சை வடை போனதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இதை நல்லா மூடி மீன் வேகிற அளவுக்கு விடுங்க. இப்போ திறந்து பார்த்தா மீன் வெந்துருச்சு. மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.